Hi friends. ஸோ என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் இந்த எல்சிடி கனெக்டருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணுவேன். ஓகேங்களா. இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா acer aspire V5471. மாடல் உள்ளே வந்து பார்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 111C09. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் எடுப்பேன். ஸோ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்கீமேட்டிக் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலை. ஸோ டேரெக்டாகவே பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலாகவே நம்ம செக் பண்ணும் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு பேர்ன் ஆகிருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா நிறைய ரஸ்ட்டு ஃபங்கஸ்ஸு அந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா இருந்தது. ஓகேங்களா. ஸோ ஒரு போர்டு சர்வீஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியதே பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டேமேஜ் தான். ஸோ இந்த ஃபிசிக்கல் டேமேஜ் வச்சே நம்ம மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ண முடியும் அப்படின்னா போர்டை நிறைய விஷயங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரி பண்ண முடியும். ஸோ ரஸ்ட் இங்கே நிறைய இருந்ததால் ஸோ அதையும் நான் க்ளீன் பண்ணேன். ஸோ மாதிரி அந்த கெப்பாசிட்டியும் என்ன பண்ணிவிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஐபியை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த போர்டில் இருக்கிற இந்த ரஸ்ட்டை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ளீன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்கீமேட்டிக் வந்து நம்ம செக் பண்ணாமல் இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த போர்டில் நான் வேறு எந்த ஃபால்ட்டுமே ஐடென்டிஃபை பண்ணல. ஏன்னா கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்தாங்க. பட் ஆனால் டிஸ்பிளே வந்து வாங்கி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து எடுக்கலை. ஸோ அப்போ இது செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்சிடி கனெக்டர் பக்கத்தில் இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருந்தது. ஜஸ்ட் இந்த கெப்பாசிட்டரை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இருந்தது. ஸோ இந்த இடத்த நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவோட ஒரு நடுவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இமேஜையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்ததா இல்லையா இன்னொரு டிஸ்பிளே நம்ம போடும்போது ஓகேங்களா. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு போர்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ போர்டில் ஏதாவது ஐசியோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்ப்லைனில் ஒரு இமேஜ் ஒன்று காட்டியிருப்பேன். அந்த இமேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இது எரிஞ்சிருக்கு. இது என்ன செக்ஷனுக்கான காம்பனண்ட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்பவுமே ஒரு போர்டு சர்வீஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் டேமேஜ் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ரஸ்ட்டு இருக்குது, இந்த மாதிரி எரிஞ்ச மாதிரி இருக்கா, பேர்ன் ஆன மாதிரி இருக்கா. ஸோ நல்ல ஒரு லென்ஸை வச்சு நீங்கள் தேடினீங்க அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் இருக்கிற எந்த ஒரு காம்பனண்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டேரெக்டாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்றத பற்றியும் இது எப்படி ஓகேங்களா கண்டுபிடிக்கிறது அப்படின்ற அந்த விஷயங்கள் பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் ஐசி. ஓகேங்களா. ஸோ இந்த சார்ஜர் ஐசியில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செகண்ட் மாஸ்பெட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசி பேட் அவுட் அப்படின்ற இந்த ஒரு சப்ளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பேட்ரியோட மாஸ்பெட்டு. ஸோ பேட்டரியில் ஆன் ஆகும்போது இந்த சப்ளை இந்த வழியாகவும் ஸோ இந்த சைட்லேருந்து இது இந்த வழியாகவும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா போகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசி பேட் அவுட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த டிசி பேட் அவுட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ இது எங்கெங்கெல்லாம் போகுதுன்றது என்னவோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ பாருங்கள் சார்ஜர் ஏசியோட அப்பர் மாஸ்பெட் மேலே இருக்கிற இந்த 3 ஒரு கெப்பாசிட்டர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிசி பேட் அவுட் ஓகேங்களா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சேம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. போர்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சப்ளை கொண்டு போயிருக்காங்க. போர்டில் நிறைய இடத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட சப்ளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஏகப்பட்ட இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. பாருங்கள் போர்டில் இந்த டிசி பேட் அவுட்டை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. இந்த போர்டில் ஏசரில் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் ஏகப்பட்ட இடத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா. சரி. இப்போ நமக்கு எந்த இடத்துல ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜில் காட்டின பிக்சரில் காட்டின அந்த கெப்பாசிட்டர் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர், அதாவது எல்சிடி கனெக்டரில் இருக்கிற இந்த ஒரு கெப்பாசிட்டர் 4905 அப்படின்ற இந்த ஒரு கெப்பாசிட்டரில் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இருந்ததுன்னா அந்த எரிஞ்ச மாதிரி உங்களுக்கு இருந்தது.
ஸோ அப்போ இந்த ஒரே ஒரு கெப்பாசிட்டரெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக என்ன ஆச்சுன்னா இந்த டிசி பேட்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஷார்ட்டில் இருந்தது. இப்போ ஷார்ட்டில் இருக்கும்போது நமக்கு இந்த ஃபிசிக்கல் டேமேஜ் காட்டினதால நம்மளால் இது ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா எடுக்க முடியுது. ஓகேங்களா? அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டியதான் என்ன ஆகும் அப்படின்னா எடுக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் ஷார்ட் இருக்கான்றதை நான் செக் பண்ணி பார்த்தேன். மற்றபடி இந்த டிசி பேட்டர்ஸ் எல்சிடி அதே மாதிரி டிசி பேட்டரோட ஃபுல் செக்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா சர்க்யூட்டில் உங்களுக்கு ஷார்ட் இருக்கான்றதை நான் என்ன பண்ணி பார்த்தேன் அப்படின்னா செக் பண்ணி பார்த்தேன். ஸோ என்ன ஆகலை அப்படின்னா ஷார்ட் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா எரிஞ்சு போச்சு. கஸ்டமர் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ டிஸ்பிளே வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. ஸோ அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வேறு ஒரு டிஸ்பிளேவை என்ன பண்ணேன் அப்படின்னா வாங்கி போட்டதும் எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் டிஸ்பிளே தான் கிடச்சிது. ஓகேவா? நான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடியோவை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஒயிட் டிஸ்பிளே தான் கிடச்சிது. ஓகேங்களா? சரி, ஒயிட் டிஸ்பிளே எனக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் டிஸ்பிளே. ஸோ கனெக்டருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட்டை ரிமூவ் பண்ணியிருப்பேன். சிபிஐ ஃபேனும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் ஆகும். போர்டில் எல்இடி லைட்டும் உங்களுக்கு ஆன் ஆகும். ஒயிட் டிஸ்பிளே வந்திருக்கும் பாருங்கள். ஓகேவா? ஸோ கனெக்டரோட ரெக்குயர்மெண்ட் எல்லாமே சரியாக இருக்குது. டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் பண்ணால் சரியாகிடும். ஒயிட் டிஸ்பிளேவை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஒயிட் டிஸ்பிளேவை இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒயிட் டிஸ்பிளே பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல இது வந்து எல்சிடி கனெக்டட். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்சிடி கனெக்டரில் ஸோ இது உள்ளே இருக்கிற சப்ளை எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக இருக்குது. அதாவது எல்சிடி விடிடி சப்ளை இருக்குது, 3.3 வோல்ட் S0 இருக்குது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்இடி பிரைட்னஸும் இருக்குது, உங்களுக்கு பேக்லைன் ஆன் அவுட்டும் இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிபிசி எனேபிள் சின்னு கொடுத்துருக்கான் பார்த்திங்களா, இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. சேம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிசி பேட் அவுட் எல்சிடியும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சரியாக இருக்குது. ஸோ அப்போ இது சரியாக இருக்குன்ற பட்சத்தில் மோஸ்ட் ஆஃப் இது என்ன ப்ராப்ளம் எனக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிஸ்பிளே தான் என்ன ஆச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்பிளே மட்டும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ மாற்றிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த கெப்பாசிட்டி நமக்கு காட்டி கொடுத்ததால நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. சப்போஸ் இந்த மாதிரி எதுவும் நமக்கு தெரியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எல்லா கெப்பாசிட்டர்ஸு மாஸ்பெட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ